everyone, welcome back to my channel. Saturday and Sunday எடுத்த vlog தான் வந்து பார்த்துட்ருக்கோம். சாட்டர்டே ஈவினிங் வந்து குன்றத்தூரில் இருக்க முருகர் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எங்கேயுமே கோயிலுக்கு வந்து போகல. சரி அன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருந்தோம், டெம்பிளும் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றனால அன்றைக்கி போயிருந்தோம். தஷ்மந்த் வந்து ஒரே இடம், அவனே தான் வந்து மேலே மலை ஏறி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு கை யாருமே பிடிக்கக்கூடாதான். சரி அவன் ஆசை ஏன் கெடுப்பான்னு சொல்லி விட்டாச்சு. பட் கிட்ட போக போக பார்த்திங்கன்னா அவனால் ஏறவே முடியல. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 4 காலில் அவனே ஏறி வந்துட்டான். மேலே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா பிரசாதம் வந்து சேல் பண்ணுவாங்க. புளியோதரை அண்டு பொங்கல் வந்து ஈச் 20 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து வாங்கி என்னதான் வீட்டில் புளியோதரையும் பொங்கலும் செஞ்சாலும் இந்த மாதிரி கோயில் பிரசாதமாக சாப்பிடும் போது அது டேஸ்ட்டே தனி தான். பிரசாதம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா வெளியே தான் வந்து போக போகிறோம். டின்னர் நைட் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து போவோம். அதுதான் வந்து அன்னைக்கு போக போகிறோம். எப்போவுமே நாங்கள் போகக்கூடிய இந்த ஹோட்டல் ஆழ்வார் ஹைவே தாபா, இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவேஸில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே வந்து ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வெளியே இந்த மாதிரி கயிறு கட்டில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து மேக்ஸிமம் இங்கே தான் வருவோம். சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் தான் வந்து கொடுப்பாங்க. டெய்லி வீட்டில் நாமளே சமைச்சி சாப்பிட்றது ரொம்ப போரிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பையனை தனியாக ஹேண்டில் பண்ணுறதுனால அடிக்கடி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆன மாதிரி ஆகிடும். அந்த ஸ்ட்ரெஸ் ஆனது எல்லாமே வந்து போகிறதுக்கு இந்த மாதிரி வெளியில் வந்தால் தான் வந்து மைண்டே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வந்து ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியில் அந்த பாதாம் பிஸ்தா குல்ஃபி சாப்பிட்டு முடிச்சா தான் வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வந்துட்டு கருப்பு கவுனி அரிசி வந்து ஊற வச்சிட்ருந்தேன். நைட் ஹெவியாக சாப்பிட்டனால வந்து மார்னிங்க்கு சிம்பிளாக தான் வந்து எடுத்துக்க போகிறோம். கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். மார்னிங் பார்த்திங்கன்னா இது நல்லா ஊறிட்டு இருந்தது. எப்போவுமே காலையில் எழுந்தோடனே ஒரு டீ ஒரு காஃபி குடித்தா தான் வந்து டேவே வந்து நல்லா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அன்றைக்கி மூடுக்கு வந்து எது தோணுதோ அதை தான் வந்து நான் போடுவேன். இன்றைக்கி வந்து ஃபில்டர் காஃபி குடிக்கலான்னு தோணுச்சு, அதனால் ஃபில்டர் காஃபி தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். இந்த பால் பேக்கெட் பார்த்திங்கன்னா எங்கள் மாட்டுப்பால் வந்து அவங்களே வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. இதில் ஆல்ரெடி வாட்டர் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே பால் வந்து நிறைய பேர் வந்து காய்ச்சி அப்படியே வந்து குடிப்பாங்க, வாட்டரே மிக்ஸ் பண்ணாமல். அந்த மாதிரி குடிக்காதீங்க, ரொம்ப ஜீரணாக வந்து கஷ்டமாக இருக்கும். அதுவும் முக்கியமாக குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக அதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொடுங்க, அப்படியே கொடுக்காதீங்க. ஃபில்டர் போட்டதுக்கு வந்து ஒரு டிப் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் சுகர் ஆட் பண்ணிவிடுங்க. நீங்கள் டைரெக்டாக காஃபி பவுடர் போடும்போது அந்த போர்ஸ் வழியாக காஃபி பவுடர் வந்து கீழே இறங்கிடும். நீங்கள் காஃபி குடிக்கும் போது பார்த்திங்கன்னா அது கரையாமல் அப்படியே உங்களுக்கு காஃபி பவுடர் வந்து வாய்க்கு வர்ற மாதிரி இருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நான் காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ஹாட் வாட்டர் வந்து ஊற்றிக்கலாம். ஹாட் வாட்டர்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கம்மியாகவே வந்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா திக்கான டிகாஷன் வந்து கிடைக்கும். இது டிகாஷன் ரெடி ஆகிறதுக்கும் பால் காயத்துக்கும் வந்து கரெக்டாக இருக்கும். இது ரெண்டையும் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சிக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேஸ்ட் ஒரு மாதிரி கொரகொரப்பாக ஒரு பவுடர் மாதிரி வந்து கிடைக்கும். இதை அரைச்சிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து குக்கருக்கு வந்து மாற்றிடலாம். இப்போ இதே மிக்ஸி ஜாரில் ஒரு 3 மிக்ஸி ஜார் போல் வாட்டர் ஆட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 விசில் வெட்டிங்கனாலே வந்து கரெக்டாக இருக்கும். இது பவுடராக பண்ணியிருக்கோன்றனால சீக்கிரமாக வெந்துடும். இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து வீக்லி ஒன்ஸ் ஆச்சு வந்து எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. கேன்சர் செல்ஸ் எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட்ராய் பண்ணும், சுகருக்கு நல்லது. இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்குது. நான் காட்டியிருக்க இதே மெத்தடில் வந்து கஞ்சி செஞ்சு குடிச்சிங்கனாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்மளுக்கு காஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. காஃபி போட்டு குடிச்சிக்கலாம். சாட்டர்டே சண்டேஸில் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒர்க் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் மற்ற எல்லா வீக் டேஸை விட. எத்தனை பேருக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லுங்கள். சண்டே, அதுவும் முக்கியமாக சண்டேயில் தான் பார்த்திங்கன்னா உட்கார கூட டைம் கிடைக்காது, ஃபுல் டே ஒர்க்காகவே இருக்கும். அதே மாதிரி காஃபி போட்டதுக்கு வந்து ஒரு டிப் பார்த்திங்கன்னா, பால் வந்து ரொம்ப காய்ச்சிடக்கூடாது. பாலில் பார்த்திங்கன்னா லைட்டாக நொறையாக இருக்கும் தெரியுமா காயும் போது, அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் காஃபி போட்டிங்கன்னா காஃபி வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பையனுக்கும் பார்த்திங்கன்னா பால் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அவனுக்கும் அப்படி தான் ஒரு நாளைக்கு வந்து ஒரு மாதிரி கொடுப்பேன். ஒரு நாளைக்கு வந்து குல்கந்து பால் கொடுப்பேன். ஒரு நாளைக்கு வந்து நட்ஸ் பவுடர் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி லைட்டாக மில்க் ஷேக் மாதிரி வந்து கொடுப்பேன். அன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து பால் தான் வந்து கொடுத்துருந்தேன். கருப்பு கவுனி அரிசி கஞ்சும் வந்து ரெடி ஆகிடுச்சு.
இது நல்லா ப்ரெஷர் போனதுக்கப்புறமா வந்து விசில் எடுங்க. நீங்கள் அவசரமாக எடுத்திங்கன்னா உள்ளே வந்து வெந்திருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண அந்த பவுடர்லாம் போய் பாட்டமில் வந்து செட்டில் ஆகிட்ருக்கும். தண்ணி மட்டும் மேலே இருக்கும். கொஞ்சம் கட்டி கட்டின மாதிரி ஆகிருக்கும். அப்படி தான் இருக்கும், பயப்பட வேண்டாம். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கரைச்சிக்கணும், நம்ம கூழ் கரைக்கிற மாதிரி. ஒரு விஸ்க் வச்சும் பீட் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆகணும்னா மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு டைம் வந்து ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த மாதிரி விஸ்க் வச்சு கரைச்சி விட்டிங்கன்னா ரொம்ப திக்காக ஆரம்பிச்சிடும். நீங்கள் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கூட இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட வந்து நான் வந்து கர்ட் வந்து ஆட் பண்ணிப்பேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ புளிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த திக்னஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் அண்ட் சால்ட் எல்லாமே வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பெருசாக டேஸ்ட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்காது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கஞ்சியாக குடிக்க பிடிக்காது அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து கருப்பு கவுனி தோசை, இட்லி அதோட ரெசிபிஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி கூட வீட்டில் செஞ்ச மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீக் ஃபுல்லாக வீட்டிலே இருக்க நமக்கு எப்படா வீக்கெண்ட் வரும் வெளியில் போகலாம் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். பட் வீக் ஃபுல்லாக வெளியிலவே சுற்றுற அவங்களுக்கு எப்படா வீக்கெண்ட் வரும் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனாக தான் வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு வீக்கெண்ட் வந்து வீட்டில் இருக்கணும், இன்னொரு வீக்கெண்ட் வந்து வெளியில் போகணும். அதுதான் வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணி இது வரையும் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. எத்தனை பேர் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் வந்து வரும் அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கஞ்சியெல்லாம் குடித்து முடிச்சுட்டு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்து போயிருந்தோம். நேற்று தான் வந்து சிக்கன் சாப்பிட்ருந்தோம் அப்படின்றனால ஃபிஷ் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். அங்கே போயிட்டு ஃபிஷ்ஷும் வந்து வாங்கிட்டோம். கூட்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்தது. நாங்கள் போன டைமிங்கே ஒரு கிட்டத்தட்ட 11 தான் வந்து போயிருந்தோம். அப்போவே பார்த்திங்கன்னா இவ்வளோ க்ரௌடு. இன்றைக்கி சண்டே, அதுவும் ஆடி 18க்கு அப்புறம் வந்து நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலே என்னன்னு தெரியல, செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. மீனும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வந்து கிடச்சிது. பார்க்கிங்க்கே ரொம்ப தூரம் போயிட்டு தான் விடுற மாதிரி இருந்தது. பைக் பார்க்கிங்க்கு வந்து 5 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. காருக்கு வந்து 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. ஃபிஷ் வந்து வாங்கிட்டு கீழே க்ளீனிங்காக வந்து கொடுத்துருந்தோம். சூரை மீன் வந்து வாங்கியிருந்தோம். ஃபிஷ் ஃபிங்கர் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜிலேபி மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தோம். வீட்டுக்கு வந்தோடனே உப்பு மஞ்சள் தூள்லாம் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். என் ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா என்ன தான் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டாலும், மட்டன் சாப்பிட்டாலும், ஃபிஷ்ஷு சாப்பிட்டாலும் கொஞ்சமாச்சும் அந்த சிக்கன் சாப்பிட்டா தான் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரியே இருக்கும். சிக்கன் சாப்பிட்டா தான் நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் எப்பவும் போல் ஃபிஷ் வாங்கிட்டு ஒரு 1/2 kg வந்து சிக்கனும் வாங்கிட்டு வந்திருந்தோம். சிக்கனில் வந்து குழம்பு பண்ண போகிறேன். ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் வந்து பண்ண போகிறேன். மீதி இருக்கிறதுல கொஞ்சம் ஃபிஷ் ஃபிங்கர் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து ஃப்ரீசரில் போட்டுருவேன். நாளைக்கு வந்து 65 மாதிரி வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு இது ஃபிஷ்ஷு நான்வெஜ்ஜெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட எடுத்துக்கும். எப்போவுமே சீ ஃபுட் வந்து நாங்கள் வெளியில் வந்து மேக்ஸிமம் வந்து சாப்பிடவே மாட்டோம். எதனாலன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து சீ ஃபுட் வந்து நல்லா க்ளீன் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த நீச்சல் ஸ்மெல் இல்லாமல் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பட் ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரிலாம் செய்யும் போது வந்து எந்தளவுக்கு அவங்க க்ளீன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் மேக்ஸிமம் வந்து சீ ஃபுட் வந்து வெளியில் சாப்பிட மாட்டோம் ரெஸ்டாரண்ட்லாம் போனால் கூட. இதில் வந்து கல்லுப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா ஒரு பீஸாக எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுவோம். பட் ஹோட்டல்லலாம் வந்து அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. ஃபுல்லாக வந்து அலசி வச்சுருவாங்க அப்படி தான் நினைக்கிறேன். அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஜிலேபி ஃபிஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கும் வந்து கல்லுப்பு அண்டு மஞ்சத்தூள் வந்து போட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஜிலேபி ஃபிஷ்லாம் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு கருப்பாக ஒரு லேயர் இருக்கும். அதை வந்து கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணிடணும். இல்லைன்னா உங்களுக்கு ஃபிஷ்ஷு சாப்பிடும்போது வந்து கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஜிலேபி மீன்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா கையோட சிக்கனையும் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். இதுக்கும் பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சள் தூள் போட்டு தான் வந்து வாஷ் பண்ண போகிறேன். சிக்கனும் நான் ஒரு பீஸாக எடுத்து வாட்டரில் காட்டி தான் வந்து வாஷ் பண்ணுவேன். அப்போ தான் வந்து எனக்கு ஒரு திருப்தியாக இருந்த மாதிரி இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா சைடில் நான் சிக்கன் குழம்புக்கு வந்து எல்லாத்தையும் இது முடிச்சுட்டு ரெடி பண்ணிக்க போகிறேன்.
சிக்கன் குழம்பா வச்சிட்டோன்னா நைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றனால தான் நான் சிக்கன் குழம்பு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இப்போ வந்து குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். கட் பண்ணி வச்சுருந்த 2 வெங்காயத்தை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்க போகிறேன். ரஃப்பாக தான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் போல் ஃபுல் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பட்டை 4 லவங்கம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி என்னோடய சேனலில் சிக்கன் குழம்பு ரெசிபி வந்து நான் தனியாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அந்த கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான்வெஜ்ஜை பொறுத்த வரையும் கொஞ்சம் தாராளமாக ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ரொம்ப அதிகமாகவும் ஆட் பண்ணல, ரொம்ப கம்மியாகவும் ஆட் பண்ணல, ஓரளவுக்கு மீடியமாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிவிட்டு கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காய பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஏன் இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்ல திக்கான குழம்பா வந்து கிடைக்கும். அதனால் நம்ம தேங்காயும் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் சப்போஸ் தேங்காய் ஆட் பண்ணல, தேங்காய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி வந்து இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து திக்காக இருக்கும், குழம்போட கன்சிஸ்டன்சி. அதனால தான், வேறு எதுவும் இல்லை. இது கூடவே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் முன்னாடியே வந்து அரைச்சி வச்சுருப்பேன். சண்டே இருக்க வேலையில் உட்காந்து அதை அரைச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஃபுல் டே அதுக்கே சரியாக போகிற மாதிரி ஆகிடும். அதனால் ஃப்ரீயாக இருக்கும் போதே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக இதில் வந்து கொஞ்சமாக புதினா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூட காஷ்மீரி சில்லி பவுடர் வீட்டிலே அரைச்சது வந்து ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் தனியா பவுடர் ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் மட்டன் மசாலா இது எல்லாமே வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூள் சோம்புத்தூளும் வந்து நான் ஆட் பண்ணுவேன். ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து இருக்கிற வேலையில் அதை மறந்துட்டேன். இது வந்து கடையில் வாங்கின காஷ்மீரி சில்லி பவுடர். அது வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும், அதனால் வந்து அதை ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாட்டர் ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். சிக்கனோட குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளேயே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். நான் வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சுக்க போகிறேன். தண்ணி ஊற்றிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி வச்சு இது வேகிறதுக்குள்ளே நான் ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து ரெடி பண்ணிக்கிறேன். சைடில் வந்து சாதமும் வந்து வச்சுட்டேன். சாதமும் வந்து வெந்துட்டுருக்கு. ஃபிஷ் ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷை வந்து நான் காட்டுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா அப்ளை பண்ணிங்கன்னா தான் வந்து மசாலா ஃபிஷ்ஷுக்குள்ளே வந்து நல்லா இறங்கும். சாப்பிடும்போது வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி எல்லா பீஸையும் வந்து கட் பண்ணி வச்சுட்டு நான் வந்து ஒரு 3 கட் வந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய உள்ள மசாலா இருக்க மாதிரி இருக்கணும்னா எத்தனை கட் வேணால் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ரஃபாக வந்து ஒரு 3 கட் வந்து பண்ணியிருக்கேன். இதுவே வந்து கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து வீட்டிலே அரைச்ச காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடையில் வாங்கின காஷ்மீரி சில்லி பவுடர். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, ஃபிஷ் ஃப்ரை மசாலா கடையில் வாங்கினது அது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட சால்ட் ஆட் பண்ண மறந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணேன். தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நீங்கள் வந்து அப்படியே வந்து ஃபிஷ்ஷில் வந்து ஒரு டைம் தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா மீந்திருக்க மசாலாவில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி மேலே இருக்க தோலில் வந்து தடவிக்கோங்க.
நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுல் ஃபிஷ்ஷாக இல்லாமல் கட் பீஸ் மாதிரி இப்போ வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, ஸ்லைஸ் மாதிரி வாங்கியிருந்தீங்கன்னா இந்த பவுடரை அப்படியே நீங்கள் தேய்ச்சி விட்டாலே வந்து கரெக்டாக இருக்கும். பட் இது ஃபுல் ஃபிஷ்ஷுன்றனால தோல் மேலே வந்து தேய்க்கும் போது வந்து மசாலா ஒழுங்காக ஒட்டாது. அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு பவுடரை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோல் மேலே அப்ளை பண்ணிங்கன்னா தான் தோலில் வந்து மசாலா ஒட்டும். இந்த மாதிரி இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்குள்ளே வந்து மற்ற எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், இது கூட பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருந்தோம். தேங்காயும் கொஞ்சமாக கசகசாவும் ஆட் பண்ணி இப்போ இதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வர அளவுக்கு வந்து விட்டுடலாம். கடைசியில் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர் பவுடர் வந்து தூவி விட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லியும் தூவி விட்டுக்கலாம். சூப்பரான சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் வந்து சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வந்து சைடில் வச்சுருந்த சாதமும் வந்து வெந்துச்சு. சாதம் வடிச்சிட்டு கூடவே வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஒரு தவாவில் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தவாவில் தான் வந்து ஃப்ரை பண்ணுவேன். டீப் ஃப்ரை வந்து நான் இது வரையும் ஃபிஷ்ஷு பண்ணதே இல்லை. இந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. அதனால் இதுவே நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கறதுக்காகவும் ஒரு நல்ல ஃப்ளேவருக்காகவும் கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை வந்து வச்சுக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து ஃபிஷ்ஷு வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ நான் இந்த ஃபிஷ்ஷை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எங்களோட சூப்பரான லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் அன்றைக்கி லன்ச் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இதோட என்னோடய vlog வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.